மேன்மையடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மையடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சோலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேள்வியிலும் தீச்சோலை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்னும் மேன்மையடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்னும் மேன்மையடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. ஒரு விசை உயர்த்தலாமா? இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ இந்த மாலை வேளையிலும் கூட நாம் தேவன் நம் மத்தியில் அப்போஸ்தலர்கள் மூலமாக செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் குறித்து இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம். யோவான் 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு சொல்லுகிற காரியம், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அதே போல அந்த இடத்துல பார்க்கிறோம், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஸோ இயேசு செய்த கிரியைகளையும் செய்ய முடியும், அதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை, அற்புதமான காரியங்களை அவரை விசுவாசிக்கிறவர்கள் செய்ய முடியும் என்று இந்த இடத்துல அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலர்கள் காலத்திலும் இந்த தேவன் சொன்ன வார்த்தைகள் தான் நிறைவேறினது. அப்போஸ்தலர்கள் அந்த இடத்தில் இயேசு செய்த கிரியைகளை காட்டிலும் மகத்தான பெரிய கிரியைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பித்தார்கள். ஸோ அப்படிப்பட்ட இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தான் நாம் இந்த மாலை வேளைகளில் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்திலிருந்து இந்த சம்பவத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கு முதல் வசனங்களில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், இங்கு அப்போஸ்தலர்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் அவர்கள் எப்பொழுதும் செய்து கொண்டிருந்த ஒரு காரியம் ஜெபித்து கொண்டிருந்தது, வேத வசனங்களை தியானித்தது, அதை மற்றவர்களுக்கு உபதேசித்தது. இதுதான் அவர்கள் செய்த முக்கியமான காரியங்களாய் இருந்தது.
இந்த இடத்தில் அப்போஸ்தலர்கள் அனைவரும் இணைந்து உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் அங்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இடைப்பட்டு சொன்ன காரியம் 2வது வசனம், அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஸோ அத்தனை பேரும் உபவாசித்து ஜெபித்து ஆராதித்து கொண்டிருந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்தில் பர்னபாவையும் பவுல் எண்ணப்பட்ட சவுலையும் நான் சொல்லுகிற ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று அவர்களை ஒரு குறிப்பிட்ட ஊழியத்திற்கு அழைக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் பேர் சொல்லி அழைக்கிறவர் இல்லைங்களா? அந்த இடத்துல சாமுவேலே சாமுவேலே என்று சொல்லி சாமுவேலை பேர் சொல்லி அழைத்து பயன்படுத்தின தேவன். தாவீதை, அந்த இடத்திலேயே இல்லாத தாவீதை அங்கு அவரை வர சொல்லி அவரை அபிஷேகித்து பயன்படுத்தின தேவன். ஸோ அப்படியாக இந்த இடத்திலே எத்தனை அப்போஸ்தலர்கள் மத்தியில் பர்னபாவையும் சவுலையும் நான் குறிப்பிட்ட இந்த ஊழியத்துக்காக பிரித்து விடுங்கள் என்று சொல்லி அழைத்து அந்த இடத்திலே அவர்களை பயன்படுத்த தொடங்குகிறார். அவர்களும் அந்த அழைப்புக்கு இணங்கி 4வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும், அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலூக்கியா பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புரு தீவுக்கு போனார்கள். ஸோ அவர்கள் இருவரும் தேவன் அழைத்த அந்த அழைப்புக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அவர் சொன்ன இடத்துக்கு அவர் சொன்ன காரியங்களை நிறைவேற்றும்படியாக கடந்து செல்லுகிறார்கள். ஸோ இந்த இடத்தில் தானே அவர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அங்கு அநேகருக்கு அவர்கள் அந்த இடத்துல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். அங்கு அநேகர் இருதயங்கள் திறக்கப்பட்டு அவர்கள் அந்த இடத்துல ஆண்டவரை விசுவாசிக்க தொடங்குகிறார்கள். ஸோ ஜனங்கள் அந்த இடத்துல வேத வார்த்தைகளை கேட்கும்படியான வாஞ்சை உள்ளவர்களாய் இருந்தார்கள். குறிப்பிட்ட ஒரு மனிதனை நாம் பார்க்க வேண்டுமானால் இங்கு 7வது வசனம், அவன் விவேகம் உள்ள மனுஷனாகிய செர்கியு பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். ஸோ இங்கு 100க்கு அதிபதி போன்ற ஒரு அதிபதி, அவருடைய பெயர் செர்கியு பவுல். இவர் இந்த பர்னபாவையும் சவுலையும் தன்னிடத்தில் அழைப்பித்து அவர்களிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆசையாயிருந்தான். ஸோ இன்றைக்கும் ஜனங்கள் அப்படிதான். நல்ல ஆறுதலான வார்த்தைகள், நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தைகள், அவர்களுடைய சூழ்நிலைகளுக்கு மருந்தாக அந்த இடத்துல ஆதரவாக அமைகிற வார்த்தைகளுக்காக கேட்கும்படியான வாஞ்சைகளோடு இருக்கிறார்கள். எங்கு சென்றாலும் நம்பிக்கை இல்லாத வார்த்தைகள் நிறைந்த இந்த உலகத்திலே தேவனுடைய வார்த்தையில் மட்டுமே நமக்கு தேவையான நம்பிக்கை, நமக்கு தேவையான சுகம், நமக்கு தேவையான அந்த பெலன், நமக்கு தேவையான ஆறுதல் இருக்கிறது. ஸோ அந்த வார்த்தைகளை கேட்க இந்த நாட்கள்ல ஜனங்கள் வாஞ்சையோடு கூட இருக்கிறார்கள். இதை புரிந்து கொண்ட இந்த இடத்துல பவுலும் பர்னபாவும் அந்த இடத்தில் அந்த மனிதனோடு கூட சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக அங்கு செயல்படுகிறார்கள். ஆனால் அந்த செர்கியு பவுல் என்கிற அந்த அதிபதியுடனே கூட ஒரு மாய வித்தைக்காரனும் கூட இருக்கிறான். அந்த இடத்தில் அந்த மாய வித்தைக்காரன் இந்த அதிபதி தேவனுடைய வார்த்தைகளை கேட்க கூடாதபடிக்கு அந்த அதிபதியை திசை திருப்ப வகை தேடுகிறான். அந்த தேவனுடைய வார்த்தைகளை, அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை அந்த அதிபதி கேட்டுவிடக் கூடாது என்று இந்த மாய வித்தைக்காரன் திட்டம் பண்ணி அங்கு செயல்பட இருக்கிறதை அந்த இடத்துல நாம் வசனங்களில் வாசிக்க முடியும். எந்த இடத்திலும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இல்லை அவர் முன்குறித்தவர்களுக்கு அந்த வார்த்தைகள் கடந்து செல்ல இருக்கும் பொழுது அந்த இடத்தில் அதை தடை செய்யும்படியாக
பிசாசும் ஒரு திட்டத்தோடு இருக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அந்த அதிபதி வார்த்தைகளை கேட்க ஆவலா இருந்தார். அந்த வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படியான ஒரு திட்டமும் தேவனால் முன்குறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த திட்டத்திற்கு விரோதமாக அந்த அதிபதி கேட்கக்கூடாதபடிக்கு அந்த மாய வித்தைக்காரன் மூலமாக பிசாசு ஒரு திட்டத்தை வைத்து அவரை திசை திருப்ப வகை தேடி கொண்டிருக்கிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம இந்த நாட்களில் கூட நாம் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, அல்லது ஏற்றுக்கொண்டாலும் அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள் கிரியை செய்ய முடியாதபடி பிசாசும் திட்டங்களை வைத்து அதை தடை பண்ணி கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பகுத்தறிகிற ஒரு ஞானம் நமக்கு வேண்டும். நாம் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அவர்களுடைய திசையை திருப்பும்படியான காரியங்கள் இருக்குமானால் அதை நாம் அறிந்து, அதை நாம் புரிந்து கொண்டு அந்த இடத்துல நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட, ஏனெனில் பிசாசு தடைகளை கொண்டு வர நினைக்கிறான். ஆனா எந்த தடைகளையும் தகர்த்து போடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று இந்த இடத்துல மீகா 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். எந்த தடைகளையும் தகர்த்து போடுகிறவர் நமக்கு முன்னே போகிறார். எந்த இடத்தில் யாருக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்ல போனாலும், ஜெபிக்க போனாலும், அவர்களை ஆண்டவருக்குள் நடத்தும்படியாக கடந்து சென்றாலும் அங்கு நமக்கு முன்பாக பிசாசு வைத்திருக்கிற தடைகளை தகர்க்கும்படியான நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருப்பது அவசியமாயிருக்கிறது. இங்கு பார்த்தால் பவுல் இந்த காரியத்தை உணர்ந்திருந்தார். அந்த அதிபதி வசனங்களை கேட்க வாஞ்சியோடு இருந்ததையும், அந்த மாய வித்தைக்காரன் அதற்கு தடை பண்ணும்படியாக அந்த இடத்திலே தடையாக நிற்பதையும் பவுல் அறிந்து கொண்டார். ஏனெனில் பவுல் பரிசுத்த ஆவியானவரினால் நடத்தப்பட்டவராய் அங்கு கடந்து சென்றார். அவருக்குள் முழுமையாக பரிசுத்த ஆவியானவர் அவரை நிரப்பி நடத்தினதினால் அந்த பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்கு உணர்த்துகிறார், இந்த மாய வித்தைக்காரன் தடை பண்ணும்படியாக அங்கு இருக்கிறான் என்பதை. இந்த இடத்துல நாம் பார்க்கிற ஒரு காரியம் 9வது வசனம், அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து. தடை பண்ணும்படியாக அங்கு கிரியை செய்ய இருந்த அசுத்த ஆவி மாய வித்தைக்காரனுக்குள் இருந்து கிரியை செய்வதை உணர்ந்து கொண்ட பவுல் முதலாவதாக செய்த காரியம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய், நிரப்பப்பட்டவராய் அந்த மாய வித்தைக்காரனை உற்று பார்த்து அவர் அனுப்பின அந்த தேவ வார்த்தைகள் அங்கு என்ன கிரியை செய்கிறது என்று பார்ப்போமானால் 10வது வசனம், எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்திற்கு தடை செய்கிற காரியத்தில் இருந்து நீ ஓய மாட்டாயோ என்று சொல்லி அங்கு அந்த அசுத்த ஆவியை பவுல் கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். மேலும் அடுத்த வசனம், இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அந்த மாய வித்தைக்காரன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை தேடினான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பவுல் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல அந்த மாய வித்தைக்காரனுக்குள் கடந்து சென்றது. அந்த வார்த்தைகள் அவனுக்குள் இருந்த அந்த அசுத்த ஆவியை அந்த இடத்துல விரட்டி அடித்ததையும், அந்த மாய வித்தைக்காரன் மந்தாரமும் இருளும் ஒரு தடுமாற்றம் நிறைந்தவனாய் அவன் அந்த இடத்துல விழுந்து போகிறதையும் நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் எப்பொழுதும் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார்.
எனவே நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படியாக எந்த இடத்தில் நாம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கடந்து சென்றாலும், தேவனுடைய வசனங்களை நாம் போதிக்கும்படியாக சொல்லும்படியாக கடந்து சென்றாலும், நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு விசுவாசமும் தைரியமும், என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார், இந்த நேரத்திலே நான் இவர்களை சந்திப்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது, அவர்களோடு கூட தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுவது தேவன் முன்குறித்து வைத்த திட்டமாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய் தைரியமாக விசுவாசத்தோடு கூட அந்த இடத்துல தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக கடந்து செல்ல வேண்டும். அந்த இடத்துல அசுத்த ஆவியின் அந்த கிரியைகளை புரிந்து கொள்ளுகிற ஞானம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம், தேவனுடைய திட்டம் எப்படியும் நிறைவேறியே தீரும் என்கிற அந்த ஒரு வைராக்கியம் நமக்குள் இருக்கும் பொழுது, தேவனுடைய திட்டம் நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் வைத்திருக்கிறாரோ அதை நாம் செய்து முடிக்கிறவர்களாய் காணப்பட முடியும். இங்கு அந்த மாய வித்தைக்காரன் அந்த அதிபதியுடனே கூடவே இருக்கிறவன் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அவ்வளவு நாள் அந்த அதிபதி சத்தியத்தை தேடும்படியாக எந்த ஒரு காரியமும் செய்யாததினால் மாய வித்தைக்காரன் அங்கு அருகிலேயே இருந்து செயல்படுகிறான். ஆனால் இப்பொழுது அவர் சத்தியத்தை கேட்க போகிறார், சத்தியம் அவரை விடுதலை செய்ய போகிறது என்பதை அறிந்த அந்த மாய வித்தைக்காரன் அந்த இடத்துல கூட இவனுக்கு விரோதமாக அவனை திசை திருப்பும்படி செயல்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்தில் அந்த மாய வித்தைக்காரன் அவ்வளவு நாள் அந்த மாய வித்தைக்காரன் என்னும் பொழுது அவன் அநேக வித்தைகளை செய்திருக்கலாம். அவனும் ஏதேனும் அந்த எகிப்திலே மந்திரவாதிகள் செய்தது போன்ற மந்திரவாதங்களை வித்தைகளை செய்திருக்கலாம். அதை கண்டு இந்த அதிபதியும் இவன்தான் பெரிய வல்லமையான மனிதன் என்றும் நம்பி இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல பவுல் பரிசுத்த ஆவியானவரினால் நிரப்பப்பட்டு சொன்ன வார்த்தைகள் அந்த மாய வித்தைக்காரனை தடுமாற செய்ததை கண்ட அதிபதி அந்த இடத்துல ஆண்டவரை விசுவாசிக்க தொடங்குகிறான். அவனுக்கு தீமை செய்யும்படியாய் அவனோடு கூட இருந்த மாய வித்தைக்காரனுக்கே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து, அந்த அற்புதமே இந்த அதிபதியினுடைய இருதயத்தை மாற்ற வல்லமை உடையதாய் தேவன் அந்த சம்பவத்தை மாற்றி போடுகிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம், அந்த மாய வித்தைக்காரன் தடுமாறினதும் அவனுக்குள் நேர்ந்த அந்த மாற்றமும் அந்த அதிபதிக்குள் ஆண்டவரை விசுவாசிக்கும்படியான ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணினது. இந்த இடத்துல பிசாசு எதையெல்லாம் தடைக்கல்லாக கொண்டு வருகிறானோ அதை எல்லாம் தேவன் நமக்கு முன்பான ஒரு படிக்கட்டாக மாற்றி நம்மை முன்னேற்றி கடந்து செல்ல பண்ணுகிறார். எதையெல்லாம் பிசாசு அங்கு தடையாக வைத்திருக்கிறானோ, நமக்கு இடையூறு செய்யும்படியாக வைத்திருக்கிறானோ, அதையெல்லாம் நாம் முன்னேறி செல்லுகிற படிக்கட்டுகளாக ஆண்டவர் அதை மாற்றி போட்டு அந்த இடத்துல அந்த தீமையானதையும் நன்மையானதாய் மாற்றி போடுகிறார். இந்த இடத்துல அதை தான் நாம் பார்க்கிறோம். 12வது வசனம், அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அங்கு அவனுக்கு தீமை செய்யும்படியாக, அவனை சத்தியத்திலிருந்து வழுவி போக பண்ணும்படியாய் கூடவே இருந்த மாய வித்தைக்காரனையே ஒரு அற்புத அடையாளமாக மாற்றி அந்த அதிபதி ஆண்டவரை விசுவாசிக்கும்படியாக ஆண்டவர் அங்கு கிரியை செய்கிறார். தேவனால் எதையும் செய்யக்கூடும், யாரை கொண்டும் அவரால் செயல்பட முடியும். அதே போல தேவனுடைய திட்டம் ஒரு நாளும் பொய்த்து போவது இல்லை, அது தாமதம் அடைவதும் இல்லை. இந்த மாதத்துல நம்ம வாக்குத்தத்தம் பார்க்கிறோம். தேவன் இந்த நாட்கள்ல சீயோனுக்கு தயை செய்கிற காலமாக, அதற்கென குறிப்பிட்ட நேரமாக இந்த மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் இந்த அதிபதி இந்த இடத்தில் இவர்கள் மூலமாக இந்த விதத்தில் அவர் அந்த இடத்துல ரட்சிக்கப்பட வேண்டும் என்று முன்குறித்து வைத்திருந்த அந்த திட்டம் அந்த இடத்துல பொய்த்து போகாமல் அற்புதமாக நிறைவேறினதை நாம் பார்க்க முடிகிறது.
தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம், நம் மூலமாக அவர் செய்யும்படியாக வைத்திருக்கிற திட்டம் என்றைக்கும் பொய்த்து போவதே கிடையாது. அது என்றைக்கும் தாமதிப்பதும் கிடையாது. அவர் குறிப்பிட்ட நேரத்தில், பிரசங்கி 3:11 பார்க்கிறோம், தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து இருக்கிறார். அவர் இதுவரை சகலத்தையும் அப்படியே செய்து இருக்கிறார். இனியும் அவர் அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாள்ல கடைசியாக நாம் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஏசாயா இந்த இடத்துல 46வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிற காரியம், இந்த இடத்துல தேவனுடைய அந்த திட்டங்கள் என்றைக்கும் பொய்த்து போவது இல்லை என்பதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். 11வது வசனத்தின் கடைசி பகுதியில் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர், அவர் திட்டம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்திருக்கிற எந்த ஒரு திட்டத்தையும் அவர் தாமதிக்காமல் அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நாம் பிடித்து கொண்டு இந்த நாட்கள்ல நாம் அவருடைய பாதத்துல பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது, முக்கியமாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாய் நாம் நடக்கும் பொழுது, தேவன் நிச்சயமாக அவர் வைத்திருக்கிற அந்த நேரத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார். இந்த நாள்ல கூட அந்த விசுவாசத்தோடு, அந்த தைரியத்தோடு, எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்து போடுகிற அந்த வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட இந்த நேரத்துல நம்மை தாழ்த்தலாம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம எதிர்த்து வருகிற, நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்க செய்யாமல் இந்த இடத்துல கூட செய்கிற அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த நாளில் கூட கேட்ட வார்த்தைகளின்படியாக ஆண்டவரே, நீர் திட்டம் பண்ணினதை நீர் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி முடிக்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசித்து இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அப்படியா இந்த நாட்களில் கூட எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை கொண்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் நீர் முன்குறித்து வைத்திருக்கிற அந்த நேரத்தில் கூட ஆண்டவரை செயல்படுத்தி முடிக்கும்படியான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் நடத்த நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இப்படி எல்லாவற்றையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.